அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமையப்பட்டிருக்கு, இதனால் என்ன மாதிரி மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிகளின் அடிப்படையிலும் ஜாதக ரீதியாகவும் இவங்களிடம் நிறைய விதமான சிறப்பான தகவல் தொலைபேசி மூலியமாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ்க்குமே இவங்க ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஜோதிடரும். ஸோ நீங்களும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கண்டு பயன் பெற்றுக்கோங்க. காலபுருஷனுக்கு கடகராசி 4வது ராசியாக சொல்லப்படுது. இதன் வாகை 90 முதல் 120 வரை இருக்குது. இது ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இரட்டை ராசி மற்றும் பெண் ராசியாகவும் பார்க்கப்படுது. இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க. இவர்கள் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இரக்க குணம் உடையவர்களாக இருப்பாங்க. பிறர் துன்பங்களை கண்டு உதவுவாங்க. இரக்க கருணை போன்ற குணங்களை உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. நீர் சார்ந்த விளையாட்டுகளில் பிரியம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. குடும்பத்தின் மீது அக்கறை அதிக அளவில் இருப்பவங்களாகவும் இருப்பாங்க. மேலும் பிடிவாத குணம் மிக்கவர்களாக இருப்பாங்க. பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. துணிச்சலானவர்களாகவும் இந்த கடகராசி நேயர்கள் காணப்படுவாங்க. மேலும் லக்னங்களில் கடகம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் பெரும்பாலானவர்கள் இந்த கடக லக்னம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் 12 ராசிகளில் தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தாங்க. குரு கடகத்தில் உச்சம் அடைவதால் தான் தமிழ்நாடு கோவில்கள் அதிக அளவில் மாநிலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதங்களும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. மேலும் உடலில் இதயத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்குது. மேலும் இது ஒரு சரராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். செவ்வாய் இங்கு நீச்சம் அடைகிறாரு. மேலும் வெண்மை மஞ்சள் நன்மை தரக்கூடிய கலராக இவங்களுக்கு இருக்குது. அதே போல் திங்கள் செவ்வாய் வியாழன் சனி போன்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக இந்த ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி போன்ற தமிழ் மாதங்கள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இரக்க குணம் உடையவர்களாக காணப்படுவாங்க. தாய் போன்ற சேவை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பிறருடைய துன்பத்தை கண்டு தானாகவே உதவி செய்பவர்களாக காணப்படுவாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. நேர்மையானவர்களாக காணப்படுவாங்க. மேலும் உங்களிடம் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக மதிநுட்பம் மற்றும் அதிக கற்பனை காரணமாக குழப்பமடைதல், பிடிவாத குணம் கொண்டிருப்பதல், சிறிய விஷயங்களை கூட கவலைப்படுதல், அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களுடைய குணத்திலிருந்து மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை விட சிறந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படி தான் சொல்லணுங்க. ஸோ நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த 15 நாள் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிக அளவில் இருக்கும். மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்களில் சற்று இழுபறியாக பின்னர் அது நடந்து முடியும். தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பார்த்திருந்த பொருள் வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் நீங்கள் வாங்குவீங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே இந்த 15 நாட்களில் தானாகவே விலகி போகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஆனாலுமே உடல் நலனில் நீங்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் தாயை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படும். கூடுமான வரை குடும்பத்தாருடன் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டிய நிலை வரும். அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி சுமை அதிக அளவில் இருக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய நிலை வரும். தீவிர முயற்சியின் பெயரிலே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் மட்டுமே இந்த காலகட்டமானது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலுமே அதற்கேற்றாற் போல ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இடமில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் வங்கி கடன் உதவிகளும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாகவும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 15 நாட்களும் இந்த மாதமும் அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கம் வீடுகளில் இருப்பவர்களோடு உதவிகரமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பணிகளில் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்த வேண்டுங்க. இல்லை அப்படின்னா நிறைய விதமான குற்றச்சாட்டுகளில் நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக, முக்கியமாக கவனத்தோடு உங்கள் பணிகளை உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் செய்வது இந்த காலகட்டத்தில் பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 23, 26, 28, 30. மேலும் செப்டம்பர் 2, 6, 9, 13 இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் பார்க்கப்படுது. மேலும் சந்திராஷ்ட தினங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19 இரவு முதல் 21 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது. மேலும் செப்டம்பர் 16ஆம் தேதி முழுமையாகவே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களெல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவதும், ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு வழிபாடு செய்வதும் நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ந்து பரிகாரமாக செய்து பாருங்கள். நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.